கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே சாலையில் தொடர்ந்து தண்ணீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் சூரியராஜன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சூரியராஜன், விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக பெஞ்சன் புயல் மற்றும் தொடர் மழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் பொறுத்தவரை கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக ஒரு மழையானது பதிவாகிறது. இதன் காரணமாக மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து வெள்ளமானது சூழ்ந்துள்ளது. இருந்தாலும் கூட இந்த பக்கிங்கான் கால்வாய் முழுவதும் தண்ணீர் அதிக அளவு வரத்தின் காரணமாக சென்னை புதுச்சேரி இடைப்பட்ட இந்த கிழக்கு கடற்கரை சாலையை பொறுத்தவரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2 அடி முதல் 3 அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்துடைய காவல்துறை சார்பாக பொதுமக்கள் அந்த சாலையில் பயன்படுத்தக்கூடாது, அதே போல வாகனங்களும் கூட இந்த சாலையை பயன்படுத்தக்கூடாது. சாலையில் அதிக அளவு தண்ணீர் வருவதன் காரணமாக தேவையின்றி ஆபத்தை உறாம யாரும் பயணிக்கூடாது சொல்லிட்டு சாலையில் தடுப்பு வச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட ஈசிஆர் சாலையை பொறுத்தவரை 2 சக்கர வாகனம் சரி, அதே போல 3 சக்கர வாகனம், கார் மற்றும் பேருந்து என பல்வேறு வாகனங்கள் ஆபத்தை உணராமல் இந்த கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்தக்கூடிய நிலைமையாக ஏற்பட்டுள்ளது. எனவே ஓரிரு தினங்கள் சென்னை புதுச்சேரி இந்த கிழக்கு கடற்கரை சாலை தண்ணீர் சாலையில் குறைய தொடங்கியது. மக்கள் மீண்டும் சாலையை பயன்படுத்த வேண்டும் சொல்லிட்டு மாவட்ட காவல்துறை சார்பாக ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.